டாக்டர் விஜயபாஸ்கர் நேற்று ராஜினாமா செஞ்சு தன்னுடைய நாடகத்திற்கு விடை கொடுத்திருக்கிறார். இது வளர்த்த கடா மார்பிலை பாய்வது போன்ற ஒரு வேதனையைத்தான் தலைமைக்கு ஏற்படுத்தி இருக்கும், எல்லோருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி கட்சியை காட்டி கொடுத்து கொண்டு போவதாலே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த கட்சிக்கு விஜயபாஸ்கர் வருவதற்கு முன்பாக தனக்கும் தன் குடும்பத்திற்கும் இருந்த சொத்து பத்துகளையும் இப்போது விஜயபாஸ்கர் வைத்திருக்கிற சொத்து பத்துக்கள், முதலீடுகள் இவற்றையெல்லாம் அவர் கட்சிக்கு எழுதி வைத்து விட்டு வேறு கட்சிக்கு போவாராம். இது தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு கேள்வி. கட்சியில வாங்கின பதவி வேணான்னு போயிட்டாரு. கட்சியில வாங்கின வெற்றி, இரட்டலையினுடைய வெற்றியை ராஜினாமா செஞ்சுட்டீங்க. அப்படின்னா நியாயப்படி நீங்க இந்த கட்சியில சேர்வதற்கு முன்பு இருந்த நிலையில தானே நீங்க அங்க போகணும், வேற கட்சிக்கு. இந்த கட்சியில எல்லாம் ஆண்டு அனுப்பிப்பீங்க, சொத்து பத்துக்களை சேர்ப்பீங்க, முதலீடுகள் சேர்ப்பீங்க, செல்வாக்கு சேர்ப்பீங்க. எல்லாம் சேர்த்ததற்கு பிறகு தலைமையை விமர்சித்து, கட்சியை விமர்சித்து, தொண்டர்களை கைவிட்டு, மக்களை கைவிட்டு, உங்க சுயநலத்துக்காக, உங்க முதலீடுகளை காப்பாற்றுவதற்காக, உங்க மீது இருக்கிற வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீங்க கட்சியை காட்டி கொடுப்பீங்கன்னா தொண்டரை எப்படி பொறுத்து கொள்வாங்க? வயிறு எரியுது இல்ல? இது என்ன அம்மா வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடி சாமானியத்துல தலைமை சரியில்லைன்னு நீங்க பதிவு போடுறீங்களே, எப்ப போடுறது? 10 வருஷமா நீங்க அவர் காலை கடிச்சு காலை பிடிச்சு எத்தனை எத்தனை விஷயங்களை நீங்க செஞ்சீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இப்படியே நீங்க போய்கிட்டே இருப்பீங்க, நாங்க வாய் மூடிக்கிட்டு மௌனமா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? உண்மை தொண்டர்கள் என்ன ஏமாளிகளா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லாம் இப்ப என்ன கேடு வந்துச்சு விஜயபாஸ்கருக்கு? உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு? அதிமுக சேர்வதற்கு முன்பாக உங்க குடும்பத்தையும் உங்களையும் யாருக்காவது இந்த நாட்டுல தெரியுமா? இதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், இன்றைக்கு அதிகாரத்தை பார்க்காமல், பதவி சுகத்தை பார்க்காமல், கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனாக கோடானு கோடி தொண்டர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாக்குகின்ற வகையில நீங்கள் இப்படி தாந்தொழித்தனமா நீங்க செய்யறது கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா?